சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று சொன்ன அம்பேத்கர் அவர் சொல்லியே 70 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகுது. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த காற்றில் இப்போ வரைக்கும் சாதி என்ற விஷம் பரவிட்டு தான் இருக்கு. இந்த விஷம் பரவற காரணத்தால் தான் இந்த போன்ற படுகொலைகள் இந்த தமிழகத்தில் இந்த உலகம் எவ்வளோ வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம், ஏஐ என்றோம், என்னென்னமோ வளர்ச்சியை அறிவியல் கடந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் நடந்தேறி வண்ணம் தான் இருக்குது. நேற்று மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. 19 வயது மதிக்கத்தக்க பார்த்திபன் என்ற இளைஞரும் 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய திவ்யதர்ஷினி என்ற ஒரு மாணவியும் காதலிச்சிருக்காங்க. இந்த காதல் பெற்றோர்களுக்கு கவனத்திற்கு வருது. பார்த்திபன் காதலித்த திவ்யதர்ஷினியின் குடும்பம் பார்த்திபன் குடும்பத்தை மிரட்டியிருக்காங்க. பார்த்திபனை அடிக்கவும் செய்ததாக தகவல்கள் வருது. அதனைத் தொடர்ந்து பார்த்திபன் அவர்களும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதே இரவு பார்த்திபனும் திவ்யதர்ஷினியும் படுகொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு தொங்கவிடப்பட்டிருக்காங்க. நேற்று பல்வேறு தலித் அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் பெரியாரிய இயக்கங்களும் போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இங்கே ஒவ்வொரு ஆட்சியும் மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு ஆட்சி காலத்திலையும் இந்த மாதிரியான ஆணவ படுகொலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த ஆணவ படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு பெரியார் இயக்கங்களும் அம்பேத்கர் இயக்கங்களும் இடதுசாரி அமைப்புகளும் சமூக ஆர்வலர்களும் தொடர்ந்து இந்த மாதிரியான சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக எந்த ஒரு சட்டமும் இயற்றப்படலை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஆளும் அரசாங்கம் ஒரு தனிநபர் குழு அமைக்கும். அந்த விசாரணையின் இறுதியில் தனிச்சட்டம் இயற்றப்பெற்றதா அப்படின்னா இப்போ வரைக்குமே இல்லை. இதே போல தான் சென்ற ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா அவர்களுடைய தலைமையில் விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த விசாரணை குழு அமைக்கப்பெற்று கடந்த 3 மாத காலகட்டத்தில் இந்த தமிழகத்தில் 8 ஆணவ படுகொலைகள் நடந்தேறி இருக்கு. ஒவ்வொரு முறையும் தலித் அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் பெரியாரிய அமைப்புகளும் இந்த களத்துக்கு வந்து போராடிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்குமே சட்டம் இயற்றப்பெற்றுதா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது ஆள்கின்ற அரசாங்கம் தாவைக்க அரசாங்கம். இதே தாவைக்க மதுரையில் ஒரு மாநாடை போட்டிருந்தாங்க. அந்த மாநாட்டின் போது முக்கிய தீர்மானமாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை மதுரை மாநாட்டின் போது தாவேகா சார்பில் முன்மொழியப்பட்டது. ஆனால் அதனைத் தொடர்ந்து அவங்க விரைந்து வந்து செயலாற்றியிருந்தாங்கன்னா இது போன்ற ஆணவ படுகொலைகள் நடந்திருக்காது. இதுக்கப்புறமும் காலம் தாழ்த்தாமல் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பெறணும். இதுக்கப்புறமும் இது போன்று படுகொலைகள் இந்த தமிழகத்தில் நடைபெறக்கூடாது. தாவேகா பொறுத்த வரைக்கும் சமூக நீதி அரசாங்கம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. ஏன்னா எம்எல்ஏக்கு சீட் அலோகேட் பண்ணுறதால இருக்கட்டும், அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பு வழங்குவதாக இருக்கட்டும், தலித்துகளுக்கு மிக முக்கியமான பொறுப்புகளையும் பல்வேறு துறைகளையும் இந்த அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கு. இதே அரசாங்கத்திற்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்னென்னா, மிக நீண்ட காலமாக இருக்கிற ஒரு கோரிக்கை, இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றப்பெறணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும், பார்த்திபனும் திவ்யதர்ஷினியின் படுகொலையே இறுதியாக இருக்கட்டும், விரைந்து தனி சட்டம் இயற்றப்பெறணும். அந்த தனி சட்டத்தில் வந்து தண்டனைகள் யாவும் கடுமையாக இருக்கணும். தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டால் மட்டும்தான் இது போன்ற ஜாதியால் நடைபெறுகிற ஆணவ படுகொலைகள் தடுக்கப்படும். ஸோ இந்த வீடியோ பதிவின் மூலமாக நான் வைக்க ஒரு கோரிக்கை என்னென்னா, ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் வேண்டும் அப்படின்றது தான். போதும் மரண ஓலங்கள், இந்த சாதிய ஆணவ படுகொலையால் நடைபெற்ற படுகொலைகள் போதும், இந்த மரண ஓலங்கள் போதும். விரைந்து இந்த அரசாங்கம் இதற்கு ஒரு தீர்வு காணும் பொருட்டு சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனி சட்டத்தை இயற்றணும். இதுதான் உண்மையான சமூக நீதி, இதுதான் உண்மையான சமத்துவம், இதுதான் அம்பேத்கர் கண்ட சமூக நீதி அரசாங்கத்தின் வடிவமைப்பு, இதுதான் பெரியார் முன்னிறுத்திய அரசாங்கத்தின் வடிவம், அரசாங்கத்தின் நடவடிக்கை. ஸோ ஆகையால் தாவேகா விரைந்து
சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை இயற்றப்பெறணும். இந்த சம்பவமே கடைசி சம்பவமாக இருக்கணும்.